ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பொயட்ரி சீரீஸில் நம்ம இன்னைக்கு சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் எழுதின ரிஜெக்ஷன் அண்ட் ஓட் பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இட் இஸ் அ குவைட் லாங் போம் தான். 139 லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த போம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் ஒரு எபிகிராஃப் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி எபிகிராஃப்னா என்ன? அண்ட் எபிகிராஃப் இஸ் அ ஷார்ட் கொட்டேஷன் ஆர் அ ஃப்ரேஸ் ஆர் அ போம் தட் இஸ் யூஸ்ட் இன் அனதர் பீஸ் ஆஃப் ஒர்க். அதாவது ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு போம் எழுதுகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் எழுதின ஒரு ஒர்க்கில் இருந்து அவங்களுடைய ஒரு 4 லைனோ 5 லைனோ சிம்பிளாக ஈஸியாக எடுத்து அதை பாயிண்ட்டாக வச்சு அதை கருத்துருவாக வச்சு நம்மளுடைய ஒர்க்கை எழுதுறதுக்கு பேர் தான் எபிகிராஃப். ஸோ அது போல் இங்கே கால்ரிட்ஜ் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் அப்படிங்கிற அவருடைய எபிகிராஃபை தான் எடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு ஸ்காட்டிஷ் பேலட், அவர் எழுதின ஒரு ஸ்காட்டிஷ் பேலட். ஸோ அதை எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லைன்ஸை எடுத்து டிஜெக்ஷன் அண்ட் ஓடில் எபிகிராஃபாக வச்சிருக்கிறாரு. ஸோ இதே போல் எந்த போம்லலாம் எபிகிராஃப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும்.